பாப்பாண்டிக்கு அப்புறம் தனுஷ் கிட்ட இருந்து ஒரு ஃபீல் குட் மூவி. இதில கிளைமேக்ஸ் முடிஞ்சது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதை என்னன்னா, சிவனேசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் சைடு சின்னதா இட்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு. அங்க டேஸ்ட் பயங்கரமா இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் சைடு ஃபுல்லா இது பயங்கரமா ரீச் ஆகுது. இதனால அவர் சன் முருகன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி கடைய பிரான்சைஸ் விட்டு நல்ல லைஃப் ஸ்டைல் போயிடலான்னு ஆசைப்படுறாரு. இது அவங்க அப்பா வந்து சிவனேசனுக்கு பிடிக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து கிளம்பி மெட்ராஸ் போறாரு. அங்க முருகன் வந்து ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு ஃபாரின் போயிட்டு அவருக்கு ஏத்த லைஃப் ஸ்டைல்ல வந்து வாழ்ந்துட்டு ஹேப்பியா இருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சிவனேசன் வந்து இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு முருகன் வந்து திரும்ப ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து என்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஃபேமிலி, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், சிச்சுவேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்குதுன்னே சொல்லலாம். நாம அங்கருந்து பார்த்தா தான் இந்த படம் வந்து நமக்கு வந்து புரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு ப்ளஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் தான். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி மியூசிக் போட்டு அவர் வந்து செம்மையா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். வழக்கம் போல தனுஷ் அண்ட் நித்யா மேனன் ஆக்டிங் பத்தி பேசணும்னா சொல்லவே தேவையில்ல. நேஷனல் அவார்ட் வின்னர்ஸ். அவங்களோட வேலைய அவங்க வந்து சரியா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்த வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபேமிலியோட பார்க்கறது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரான மூவி தான்.